வேர்க்கடலையை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். வேர்க்கடலையை சாப்பிட்டா எந்த அளவுக்கு நல்லதோ அதே அளவுக்கு வேர்க்கடலையை சாப்பிட்டா சிலருக்கு ஆபத்தையும் விளைவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கிய நிபுணர்கள் சொல்றாங்க. இந்த வேர்க்கடலைய யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டா யாருக்கெல்லாம் ஆபத்து வரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த நிலக்கடலைய வேக வச்சோ வறுத்தோ கடலை மிட்டாய் செஞ்சோ ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சட்னியா செஞ்சும் கூட சாப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நிலக்கடலையில இருக்கக்கூடிய எண்ணெய் எடுத்து சமைக்கிறதுக்கும் பயன்படுத்துறாங்க. இந்த நிலக்கடலையில விட்டமின், புரோட்டீன், ஃபைபர், பொட்டாசியம், கால்சியம், மாங்கனீஸ், தியாமின் போன்ற பல வகையான சத்துக்கள் ஏராளமாக இந்த நிலக்கடலையில இருக்குது. இந்த வேர்க்கடலையில நாம சாப்பிடறதுனால ரத்தத்தை சுத்தப்படுத்தி ரத்த நாளத்துல இருக்கக்கூடிய கட்டிகள் வராம பாத்துக்குது. அது மட்டும் இல்லாம இதயத்துல ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வராம பாத்துக்கிறதுக்கு இந்த நிலக்கடலை ரொம்ப யூஸ் ஆகுது. இதுல புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமா நிலக்கடலை சாப்பிட்டா கூட நம்ம வயிறு நிறைஞ்சிரும். ஆனா வேர்க்கடலைய ஒரு சிலர் மட்டும் சாப்பிடவே கூடாது. யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க, முகத்துல வீக்கா இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் நிலக்கடலை பக்கம் கூட வரவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வேர்க்கடலைய சாப்பிடாம இருக்கிறது நல்லது. அதுல இருக்கக்கூடிய ஒரு ரசாயன உடல்ல பாதிச்சு அது கல்லீரல். இத அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வயிற்றுல ஜீரண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, வயிறு அசிடிட்டி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படுது. அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த நிலக்கடலைய சாப்பிடாம இருக்கிறது உடம்புக்கு நல்லதை கொடுக்கும். இன்னொன்னு என்னன்னா, நிலக்கடலைய சாப்பிட்ட உடனே குடிக்க கூடாது. இதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நிலக்கடலைய சாப்பிட்ட உடனே அப்படி நம்ம தண்ணி குடிக்கிறதுனால நம்மளுக்கு ஜீரண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. நீங்க நிலக்கடலையை சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி குடிக்கணும். நிலக்கடலையில இருக்கக்கூடிய ஒரு வகையான கொழுப்பு நம்ம உடலுக்கு போய் அதை அதிகமான உடல் எடையை உதவும். அதனால இதை உடல் எடையை அதிகமா இருக்கிறவங்க இதை சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த நிலக்கடலையை சாப்பிட்டா ஹீட் அதிகமா உடம்புல இருந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதனால உடல் சூடு இருக்கிறவங்க இந்த நிலக்கடலைய கொஞ்சமா எடுத்துக்கிறது நல்லது. மட்டும் இல்லாம சளி இரும்பல் இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டா இது நல்ல. அவங்களுக்கு சீக்கிரமா சளி இரும்பல் சரியாக உதவும். ஏன்னா இதுல ஹீட் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகுறதுனால அவங்களுக்கு சளி இரும்பல் இருக்கிறவங்களுக்கு ஹீட் தேவைப்படும். அதனால நம்ம இதை எடுத்துக்கிட்டோம்னா சளி இரும்பல் இருக்கிறவங்களுக்கு நல்லது. அதே மாதிரி நம்ம நிலக்கடலை சாப்பிட்ட உடனே தண்ணி குடிச்சோம்னா நம்மளுக்கு என்னன்னா சளி இரும்பல் பிரச்சனை உடனடியாக வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. வேர்க்கடலைய வளர்ற சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது அவங்களோட எடை வேகமா அதிகரிக்கும். அதனால ஒல்லியா இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கறது நல்லது. அது மட்டும் இல்லாம ஒல்லியா இருக்கிறவங்க புஷ்டியா கொழுன்னு குண்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வேர்க்கடலையை சாப்பிட்டா கொழுன்னு இருக்கலாம். அதே மாதிரி ஸ்லிம்மா ஃபிட்னஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இந்த வேர்க்கடலை பக்கம் எட்டி கூட பார்க்க கூடாது. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய கொழுப்பும் புரோட்டீனும் நம்ம உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. இப்ப இந்த வேர்க்கடலையை எப்படி சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.